ஆதவர்ஜுனா என்கிற நபருக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்சியில் முக்கிய பொறுப்பு. அந்த கட்சி எத்தனை மக்கள் செல்வாக்கு பெற்றது, எவ்வளோ ஓட்டுவாங்க, அது எதுவுமே கிடையாது. அது ஒரு அனாமத்து டுபாக்கூர் கட்சி. அது ஒரு நடிகன் துவங்கியிருக்கான். நடிகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். நான் எலெக்ஷனுக்குள்ளே வரல. எப்போவுமே எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு 1,00,000 பேர்ன்றது 7 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியில் 1,00,000 2,00,000 பேருன்றது சாதாரண விஷயம். நீங்கள் 7 கோடி மக்களில் நீங்கள் பீஸ் பீஸாக பிரிக்கணும். பெண்கள் சரிபாதி ஆயிடுவாங்க. 3,5 கோடி கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் தான். ஒரு 51 50 49 54 40 60 இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இதை அப்படி பிரிக்கலைன்னா கூட வயதானவர்கள், குழந்தைகள் இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 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 15-20 வயசு, இப்போ ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஒரு 65 வயசு, இப்படி பிரிச்சிட்டிங்கனாலே அதில் ஒரு 20% பேர் போயிடுவாங்க, கணக்கில் கழிஞ்சிருவாங்க புரியாதவர்கள். மீதி 5 கோடி பேர் கணக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலும் 1% வச்சிங்கன்னா எவ்வளோ? 5 லட்சம் பேர். அந்த 1% 100% அரலூசாக தான் இருப்பாங்க. அறிவு கேட்டவனாவோ இல்லை இந்த தேவையில்லாத ஆணியாக அந்த பூமிக்கு பாரமாக இருக்கிறவன் 1% இருப்பான். 1% அது 5% வரைக்கும் இருக்கும். அதில் 1% எதுக்குமே லாயக்கில்லாதான் இருப்பான். சில பேர் ஒன்றத்துக்கு விலை என்னத்துக்கடான்ற மாதிரிலாம் இருக்கும். அதில் அந்த கூட்டத்தில் அந்த 1% வச்சா எவ்வளோ? 5 லட்சம் பேர். அதில் ஒரு 50,000 பேர் அவன் எவ்வளோ இத்து போனவனாக இருப்பான் பாருங்க. இந்த கூட்டத்தை காமிக்கிறவன் ஒருத்தெல்லாம் ஒரு தலைவன் ஆயிட முடியாது. புரியுதா அவங்களுக்கு? அதுவும் அவன் ஒரு கட்சி வச்சுருக்கான், அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கான், அவன் எங்கேயோ அனாமத்தாக பேசுகிறான்றதுக்கெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பதில் சொல்கிறது வேண்டியது அவசியம் கிடையாது. முதல்ல அதுதான் நம்ம கருத்து. அதுபோக ரஜினிகாந்த் பலருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவாக பேசின திரு அமீர் இவருக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி தான் ரஜினிகாந்த் கொடுங்கிறது. இப்போ என்னென்னா உலகத்துக்கே தெரியும் ரஜினி ரசிகர்களே ஏன் கொந்தளிச்சு போயிட்டாங்க தெரியுமா? என் தலைவன் எப்படா டிஎம்கேக்கு பயந்து கட்சியை கலைச்சாரு, பாஜகவுக்கு பயந்து தான் கலைச்சாரு, நீ என்ன டிஎம்கேன்றீங்கன்றப்ப அதே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது.